ஸோ நாமினேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பேர் நாமினேட் பண்ணாங்க. அந்த 4-5 பேர் யார் என்னென்ன டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அமித், பிரஜன், சாண்ட்ராவோட நான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வியானா வந்து சபரியும் அரோராவையும் நாமினேட் பண்ணுறாங்க. சபரி வந்து வியானாவையும் பாருவையும் நாமினேட் பண்ணுறாங்க. திவ்யா வந்து விக்ரமையும் வினோத்தையும் நாமினேட் பண்ணுறாங்க. விக்ரம் வந்து பிரஜன், சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. அது விக்ரம் வந்து ரொம்ப ஒய்ஃபை மிஸ் பண்ணுறாரு போல இருக்குது. அவர் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய பேர் தனியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து எப்போவுமே ஒரு இமோஷனல் பாண்டிங்கோடயே இருக்காங்க. அது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கடைசியாக பாருவை வந்து பிக் பாஸ் வந்து எல்லோரும் முன்னாடி வச்சும் காமனில் லிவிங் ஏரியாவில் சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு அரோராவையும் விக்ரமையும் நாமினேட் பண்ணுறாங்க. அரோராவை வந்து அந்த லாஸ்ட் வீக் அந்த விஷயத்துக்காக, அண்ட் அகெயின் விக்ரமை வந்து அவர் வந்து இந்த நல்ல மேன் ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னது ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க, எல்லாரும் ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க, அதை இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே என்ன அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து திவ்யா, சாரி பிக் பாஸ், சாரி புரிஞ்சிடுச்சு, நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என்னோடது ஆல்ரெடி நாமினேட் ஆகிடுச்சு, ஸோ நான் ஏன் நேம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் பிக் பாஸ் வந்து கண்டிச்சிருக்காரு, இனிமேல் எப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சுபிக்ஷாவை வந்துட்டு விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அதை யார் ஸ்டார்ட் பண்ணது, அந்த மீனவ பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல, அப்படி சொல்லக்கூடாது, மீனவ பொண்ணு தானேன்னு. அதை வந்து சுபிக்ஷா சொல்கிறது வேறு, மற்றவங்க சொல்கிறது வேறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.